நான் ரீசெண்டா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூவோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும்னு நினைச்சுதான். பட் அதை நிறைய பேர் வந்து அவங்களோட அஜெண்டாக்கு ஏத்த மாதிரி திரிக்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து பரபரப்பாக்குறது தான் இன்னைக்கு நோக்கமா இருக்குதுன்னு எனக்கு புரியுது. இதுல சில மீடியா வந்து விஜய்க்கும் அஜித்துக்கும் வந்து பிரச்சனை, சண்டை, அவங்களோட ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்கும் சண்டைன்னு சொல்லி மாத்தி பேசுறாங்க. அப்போ இல்ல, உலகம் ஃபுல்லா வந்து ஆட்சி செய்யறவங்களும் மக்களும் வந்து ஒண்ணா இருக்கணும். கட்சிகள் வந்து குரலற்றவர்களுக்கு குரல் கொடுக்கணும். பட் இந்த கூட்டத்துக்கு நடுவுல சில ஃபேக்கான சமூக ஆர்வலர்களும் இருக்காங்க. ஃபேக்கா அவங்க இருக்காங்க. மக்கள் வந்து இவங்க எல்லாம் சரியா பார்த்து வச்சுக்கணும். இவங்க எல்லாம் பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து மூளை செலவின சொல்றாங்க. சோ பிரெயின் வாஷ் பண்றவங்க இந்த கூட்டத்தோட கூட்டமா இருந்துட்டு நாலா மாதிரியே காமிச்சிட்டு இந்த ஃபேக்கான சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த சோஷியல் ஃபேக்கான போராளிகள் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. தப்பா என்னோட வார்த்தைகளை நிறைய பேர் வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கிறது வந்து நிறுத்திக்கிறது அவங்களுக்கு நல்லது, நிறுத்துங்க அப்படிங்கறத சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் விஷ் விஜய் வெல். நான் என்னைக்குமே வந்து விஜய்க்கு நல்லது தான் நினைச்சிருக்கேன். ஐ விஷ் எவ்ரிஒன் எல்லாருமே வந்து சந்தோஷமா வாழணும்ங்கறத என்னோட ஆசை. இதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருக்கப்பமே வந்து சொல்லுவாங்க, அந்த ஆபீஸ்க்குள்ளேயும் சரி யாருமே சரி விஜய் நாவை பத்தி பேசுறாங்க விஜய் சார்னு தான் சொல்லுவாராம். யாரு ஏகே வந்து உள்ளுக்குள்ள யாரும் விஜய் சார்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். அவங்க இப்போ இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, இது என்கிட்ட சொல்லியே ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். அப்பவே வந்து சுரேஷ் சந்திர சார் சொல்லிருக்காங்க. அப்போல இருந்தே அவர் அப்படிதான். அவரோட பேரை வந்து இந்த மாதிரி மாத்தி சில பேர் சொன்னாங்க. அவர் வந்து விஜய் எனக்கு அகைன்ஸ்டா பிச் பண்றப்போ he felt bad அப்படிங்கறது வந்து சுரேஷ் சந்திர சார் சொன்னாங்க.